அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதி கோவமா தங்கராஜ் கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. மதி அங்கிருந்து போனதுமே உடனே தங்கராஜோட அம்மா வந்து என்னடா இது தங்கராஜ் இப்படி இவ பேசிட்டு போறாளேன்னு சொல்லிட்டு கோவமா எதுக்கடா உனக்கு இந்த வேலைன்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து உள்ள கிளம்பி போறாங்க. இப்ப ரேவதியும் கண்டும் காணாம கிளம்பி போயிடுறாங்க. இப்ப தங்கராஜ் யோசிச்சுட்டே இருக்காங்க. பயங்கர தீவிரமா யோசிச்சுட்டு ரேவதி ரேவதின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ரேவதியும் வராங்க, தங்கராஜோட அம்மாவும் வராங்க. என்ன விஷயங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு, நான் மதியோட வேலையை வந்து பறிச்சது ஏன் சுரேஷு கூட இப்ப வரைக்கும் தெரியாது. ஆனா உனக்கு எப்படி தெரிஞ்சு நீ அவகிட்ட சொன்ன சொல்லு, மதிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க எனக்கு எப்படிங்க தெரியும், மதியம் தானே வந்து என்கிட்ட கேட்டான், அப்புறம் எப்படிங்க தெரியும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுதான் கேக்குற, எப்படி தெரியும் சொல்லிட்டு தங்கராஜ் கேக்குறாங்க. உடனே தங்கராஜோட அம்மா வந்து ஏடா இப்பதானே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீ தானடா சொன்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாமா அதேதான், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட நான் பேசிட்டு இருந்த விஷயத்த காதுல ஒட்டு வாங்கிட்டு அப்படியே போயிட்டு அவ மதி கிட்ட சொல்லியிருக்கா. அதனாலதான் மதி இப்படி வந்து பேசிட்டு போறான். ஏண்டி நான் அப்படி என்னடி தப்பு பண்ண, என்ன தப்பு பண்ண, பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. என்னடி என்ன அமைதியா இருக்க, சொல்லுடி நீ தானே மதிக்கு சொன்ன சொல்லுடின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க மதி வேலைக்கு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா, நீங்க எதுக்காக அவளுடைய வேலையை பறிச்சீங்க, அது தப்பு இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அதை கேட்கல, அந்த விஷயத்த விட்டுடு, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசினதும் ஆமாங்க நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் தங்கராஜ் கண்ணத்திலே பல அருணுன்னு விடுறாங்க. உடனே அழுதுகிட்டே ரேவதி அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அடுத்துதான் நம்ம மதிய காட்டுறாங்க. மதி ரொம்பவே கோவமா ஆக்ரோஷமா வீட்டுக்கு வராங்க. உடனே லக்ஷ்மி எங்க போயிட்டு வரேன்னு சொல்லி கேக்குறாங்க. வேலை விஷயமா போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. வேலை விஷயமா நீ போறது சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ வந்து ஒருத்தர்கிட்டயாவது சொல்லிட்டு போனியா, வீட்டுல இத்தனை பேருக்கிறோம், அவங்க யார்கிட்டயாவது சொல்லிட்டு போனியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இனி நான் போறதா இருந்தா சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க. உடனே மதிக்கிட்ட வந்து மலர் கேக்குறாங்க. என்னாச்சு சொல்லு, ஏதாவது சத்தம் போட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. பின்ன சத்தம் போடுறது இருப்பேனா, அது என்னுடைய லட்சியம் என்னுடைய ட்ரீம், அதை வந்து பறிக்கணும்னு நினைச்சா நான் சும்மா விட்டுருவேனா, அதனாலதான் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு வந்திருக்க. அவரு என்ன நினைச்சிட்டு இருக்காரு, என்கிட்டயே தைரியமா சொல்றாரு, ஆமா நான் தான் அதை பண்ணேன் அதுக்கு என்னன்னு சொல்லி கேக்குறாரு. எவ்வளவு தைரியம் இருக்கணும், நான் வந்து எதுக்காக நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரேவதி பேரை மாட்ட விடாம தான் பேசிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 மாசத்துக்குள்ள எப்படியாவது நல்லபடியா ஒரு வேலையை நான் வாங்கி கொடுக்கல, அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டுல ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே மலர் நீ எதுக்காக வருத்தப்படுற, 3 மாசம் என்ன 3 மாசம், அதுக்குள்ளவே கண்டிப்பா உன்னால நல்ல வேலைக்கு போக முடியும், இதை நினைச்சால நீ வருத்தப்படாம இரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பாக்கியராஜை காட்டுறாங்க. பாக்கியராஜ் வந்து வேலையில பாத்துட்டு இருக்காங்க. திடீர்னு பாக்கியராஜுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ ரேவதிக்கு ஏதோ நடக்குது, ரேவதி கிட்ட பேசணும் போல இருக்கு. உடனே பாக்கியராஜ் ரேவதிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணதுமே ரேவதி அழுதுகிட்டே வந்து கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு அண்ணன் சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. ரேவதி என்னாச்சுமா, உன் குரல் ஏதோ வேற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணு இல்லையே, ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நான் எதுக்காக அழ போறேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்ல ரேவதி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்ன நடந்தது சொல்லுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா எனக்கு வேலை இருக்க வச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுறாங்க. இது பாக்கியராஜுக்கு ஒரு மாதிரி வருத்தமாயிடுது. இப்ப நேரா பாக்கியராஜ் வேலையை முடிச்சுட்டு ரேவதியோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க தங்கராஜோட அம்மா உட்காந்துட்டு என்னடா தங்கராஜி, நீ இல்லாத நேரமா பார்த்து திருட்டுத்தனமா வந்து தங்கச்சியை பார்த்துட்டு போறவன் நீ இருக்கும்போதே வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா கேக்குறாங்க. நான் ரேவதியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், ரேவதி எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ரேவதியோட குழந்தை வந்து அம்மா உள்ளதா இருக்காங்கன்னு சொன்னதும் ரேவதி ரேவதின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ரேவதி வராங்க. கண்ணு பார்த்தா பயங்கரமா சிகப்பா 5 விரல பதிஞ்ச மாதிரி இருக்கு. என்ன ரேவதி கண்ணத்துல என்ன காயம்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைன்னு கதவுல இடிச்சுக்கிட்டேன், எனது இடிச்சதுதான் இந்த மாதிரி வந்து காயம் ஆகுமா, நீ என்கிட்ட சரியா பேசாத போதே தெரியும், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சதுன்னு நல்லா சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது, எதுக்காக என் தங்கச்சி அடிச்சிங்க, அவ என்ன தப்பு பண்ணா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் அவ ஏன் பொண்டாட்டி, அவளை என்னனாலும் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம், அதை கேள்வி கேட்க நீ யாருடா,
யாருடா நீன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அவளுடைய அண்ணன். என்ன என்னுடைய தங்கச்சி உங்களை கட்டி கொடுத்துட்டா அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை காது கொடுத்து கூட கேட்காம நாங்க பாட்டுக்கு இருப்போம்னு நினைச்சீங்களா? இவ்வளவு நாள் எல்லாத்துக்குமே பொறுமையா இருந்ததுக்கு காரணம் ரேவதி தான். ஆனா ரேவதிக்கே ஒரு கஷ்டம் இருக்கும்போது நாங்க பொறுமையா இருந்துடுவோமா? இனி என் தங்கச்சி இவ்வளவு கொடுமை எல்லாம் தாங்கிட்டு இங்க இருக்கணும்ன்ற அவசியம் அவளுக்கு கிடையாது. நான் என் தங்கச்சி இப்பவே இந்த நிமிஷமே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே தங்கராஜோட அம்மா, என்ன மகாராணி உன் கூட வந்துருவாளாமா? இப்ப எதுக்கு தைய தக்கான்னு வந்து குதிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி தங்கராஜோட அம்மா கேட்டதும், என்னுடைய தங்கச்சியை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு உங்க பையன். ஆனா அதை பார்த்துக்கிட்டு பொறுமையா நின்றுட்டு இருந்தீங்களா? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் எதுக்காகன்னு சண்டை போட்டுட்டு இருக்க? நீ போன்றாங்க. அதெல்லாம் முடியாத ரேவதி. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ வா ரேவதி, வா கூப்பிட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ், ரேவதி குழந்தைய கூட்டிட்டு உள்ள போன்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஒரு பக்கமும் இங்க பாக்யராஜ் நீ வந்து ஆகணும் ரேவதின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உடனே ரேவதி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. தங்கராஜ் பண்ண விஷயத்தையும் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நேரா நம்ம தங்கராஜை மதிக்காம நம்ம பாக்யராஜ் கூட ரேவதி கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்ததும் தங்கராஜுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா ஆயிடுது. நேரா போனதுமே அங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே என்னடா ஆச்சு, எதுக்காக ரேவதி குழந்தையோட வந்திருக்கா, என்ன விஷயம்ன்றாங்க. அம்மா என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவும் தெரியல, ஏதோ ரேவதிக்கு தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் வீட்டுல பார்த்தா பாத்தீங்களா ரேவதியோட கண்ணத்துல எப்படி 5 விரலும் பதிஞ்சிருக்கு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஐயோ ரேவதி என்னடி இது, என்ன முகல்ல இப்படி வீங்கி போயிருக்கு, அப்படி அடிச்சாரா மாப்பிள்ளைன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்கப்பா, ஒருவேளை உங்க மாப்பிள்ளையும் வந்து ரேவதியை கூப்பிட்டாலும் அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்காம ரேவதி இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லி பாக்கியராஜ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராகவன் லட்சுமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்போ ஒருவேளை நம்ம தங்கராஜ் செஞ்ச தப்ப மன்னிப்பு கேட்டு நம்ம ரேவதியை கூட்டிட்டு போவாங்களா, இல்ல ஈகோஸ்டிக்கா ரேவதி இங்க இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி முடிவு எடுக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.